Hi everybody, this is Lakshmi Prabha and you are watching Rajpedia. இன்னைக்கு நம்ம வந்து சோஷியல் குரூப் ஒர்க் ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் ஆக்சுவலாக நாளைக்கு வந்து குரூப் ஒர்க் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு கேஸ் ஒர்க் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லுங்கள். சில பேர் ரெயின்னால எழுதலை அப்படின்ற மாதிரி போஸ்ட்போண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, எழுதுனவங்க எப்படி எழுதியிருக்கீங்க, நம்ம வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஓகே நம்ம இன்னைக்கு டாபிக் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சோஷியல் குரூப் ஒர்க் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் ஒர்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, இதை கொஞ்சம் அப்படியே பிரித்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஒர்க்குனா ஒரு எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குறது. ஓகே, வேலை பார்க்குறது ரைட், ஒர்க்குனா. தென் குரூப் ஒர்க்குனா குரூப் ஆஃப் பீப்புள், லைக் 2 or more பீப்புள் சேர்ந்தா அது ஒரு குரூப். சரியா, இண்டிவிஜுவல்னா 1 நம்ம பார்த்தோம் கேஸ் ஒர்க்கில். இப்போ இது வந்துட்டு குரூப் ஒர்க்னா 2 or more இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்தா அது என்னது, குரூப். சரியா, குரூப் ஒர்க். இப்போ சோஷியல் குரூப் அது என்ன, சோஷியல் குரூப்பு வெறும் குரூப்புக்கும் சோஷியல் குரூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? வெறும் குரூப்னா 2 or more இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாலே அது குரூப் தான். சரியா, சோஷியல் குரூப் அப்படின்னா வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகி ரைட், ஏதோ ஒரு காரணத்துக்காக மிங்கிளாகி இருக்கிறாங்கல்ல, அதான் வந்து சோஷியல் குரூப். சோஷியல் குரூப் ஒர்க் அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக எல்லாரும் வந்து ஐ மீன் 2 or more இண்டிவிஜுவல்ஸு ஒன்றா ஜாயின் பண்ணி டுகெதரா ஓகே அந்த குரூப்பில் இருந்து ஒரு அப்ஜெக்டிவ்காக ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்காக அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான், சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் சோஷியல் குரூப் ஒர்க். இது வந்து நீங்கள் கான்செப்டில் கேட்பாங்க நான் இப்போ சொன்னதெல்லாம். ஓகே, வெறும் குரூப்னா என்னன்னு கேட்கலாம். ஓகே, குரூப் ஒர்க்குனா என்ன கேட்பாங்க. ஓகே, சோஷியல் குரூப் ஒர்க்குனா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நீங்கள் எப்படி கேட்டாலும் இதான் ஆன்சர். கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, நம்ம இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குரூப், ஒரு குரூப்போடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எப்படி இருக்கும் ஒரு குரூப்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், ஒரு குரூப்னா அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். கரெக்டா, இப்போ ஜஸ்ட் ஒரு 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 ஃபேமிலி அஸ் அ குரூப்பாக எடுத்துக்கிடுவோம். சரியா, ஃபேமிலி அஸ் அ குரூப்னா அவங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கோல்ஸ் இருக்கு. கரெக்டா, என்ன கோல்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து, ஐ மீன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்களுக்கு வந்து சில்ட்ரன் இருப்பாங்க. ரைட்டா, அந்த சில்ட்ரனை வந்து வளர்க்குறது, படிக்க வைக்கிறது, ரைட், அவங்கள வந்து லைஃப்ல செட்டில் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கும். சரியா, ஸோ அந்த மாதிரி இதான் வந்து குரூப்போடைய கோல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நார்ம்ஸ் கேரக்டர். செகண்ட் கேரக்டர் வந்து என்னது, நார்ம்ஸ். அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு சில இப்படிதான் இருக்கணும் இந்த குரூப்ல, இந்த குரூப்ல நம்ம அப்படிதான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு அசோசியேஷன்ல மெம்பர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கும்ல. நார்ம்ஸ்னா நத்திங் பட் ஒரு இருக்கும் இல்லையா, நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல, அதான் வந்துட்டு அங்க போனா இருக்கணும், மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து அந்த மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதான் நார்ம்ஸ். நம்பர் 3 ஸ்ட்ரக்சர். குரூப்புக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, அதாவது குரூப்புக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க, அப்புறம் ஒரு லீடர் இருப்பாங்க, ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அந்த மீட்டிங், அதெல்லாம் ஈவெண்ட்லாம் நடந்துச்சுன்னா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இதுலேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், காலேஜில் வந்து கிளாஸ் இருக்கா, கிளாஸ் ரூம் வந்து அது ஒரு குரூப் தானே. அந்த குரூப்பை வந்து அந்த குரூப்புக்குன்னு யாரெல்லாம் இருப்பாங்க, ஒரு ஐ மீன் பிரின்சிபல் கிட்ட வந்து ஹெச்ஓடி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ மீன் கிளாஸ் இன்சார்ஜ், அதுக்கப்புறம் மற்ற அதர் ப்ரொஃபஸர்ஸ். ஓகே, தென் உங்கள் கிளாஸ் ரூமுக்குள்ளேயுமே உங்கள் கிளாஸ் ரெப்பு, அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் ரெப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ எவ்ரி குரூப் ஹேஸ் அ ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். எக்ஸாக்டாக இப்படி இருக்கணும்னு இல்லை, ஒரு ஹைரார்கி ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு குரூப்னா அதுக்கு ஒரு தலைவன் இருப்பார். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 ரோல்ஸ். ஒவ்வொரு குரூப் மெம்பரும் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும்.
இப்போ நான் சொன்னேன்ல இந்த கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரின்சிபல், ஹெச்ஓடி, தென் அங்கே இருக்க ஸ்டாஃபு, ப்ரொஃபஸர்ஸ், ஓகே, அண்ட் தென் அங்கே கிளாஸ் ரெப்பு, அசிஸ்டன்ட் ரெப்பு, தென் அங்கே கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கா, ரோல் இருக்கா, ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து ரோல்ஸ். சரியா? தென் இப்போ லீடர்ஷிப். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு குரூப்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவன் இருப்பான். ஸோ அந்த லீடர்ஷிப், அந்த குரூப்பை அந்த எய்முக்கு, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி கொண்டு போவாங்க, கைட் பண்ணி, ரைட்டா? அவங்க தான் வந்து அந்த லீடர். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது ஒரு கேரக்டர், குரூப்போடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குரூப் கொஹெஷன். ஓகே, இப்போ வந்து அதாவது குரூப் வந்துட்டு லைக் அட்டாச்மெண்ட் இருக்கும், குரூப்புக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, நம்ம இந்த குரூப்பை சேர்ந்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த குரூப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும். ஓகே, இது நம்மளுடைய குரூப்பு, அதுதான் குரூப் கொஹெஷன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டின்னா என்ன? ஒரு கமிட்மெண்ட், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நான் இது செய்யணும் என்னோட குரூப்புக்காக அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து என்னது? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ குரூப். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்துட்டோம்? குரூப்னா என்ன பார்த்துட்டோம், சோஷியல் குரூப்னா என்ன பார்த்துட்டோம், குரூப் ஒர்க்குனா என்னன்னு பார்த்துட்டோம். தென் இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்துட்டோம். கேரக்டரிஸ்டிக்ஸில் இதெல்லாம் சைட் ஹெட்டிங்ஸ் தான். நான் அகெயின் சொல்லிட்டேன், இதெல்லாம் சைட் ஹெட்டிங்ஸ் தான். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்களும் வந்து எக்ஸாம் பேப்பரில் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் கீழேயும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி அதை அப்படியே ஒரு தடவை தரமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக்கு போகலாம். செகண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் குரூப். ஓகே, நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைட் ஹெட்டிங் ஃபுல்லாக நல்லா வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீடியோவை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி திரும்ப திரும்ப பார்த்து அதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இது டைப்ஸ் ஆஃப் குரூப் ஒர்க், டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைமரி குரூப், தென் செகண்டரி குரூப், ரெஃபரன்ஸ் குரூப், இன் குரூப், அவுட் குரூப், தென் ஃபார்மல் குரூப், இன்ஃபார்மல் குரூப். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்குவோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி குரூப். ப்ரைமரி குரூப் அப்படின்னும் போது என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஈஸியான எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நமக்கு எந்த குரூப் நமக்கு தெரியும்? நம்மளோட ஃபேமிலி. ஓகே, நம்ம ஃபேமிலியில் வந்து இதுதான் வந்து ப்ரைமரி குரூப். ப்ரைமரி குரூப்னா எப்படி இருக்கும்? ப்ரைமரி குரூப்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். என்ன ப்ராப்ளம்ஸோ இல்லை என்ன நமக்கு தேவை, நீடு இருக்கோ எல்லாமே ஷேர் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக? எதுனாலும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த குரூப்பில் தான் நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது? ப்ரைமரி குரூப். ஓகே, கிளியர்? இப்போ செகண்ட் வந்து செகண்டரி குரூப். செகண்டரி குரூப்புன்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, அங்கே நீங்கள் சொல்லுவீங்க, ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரைமரி குரூப்பில் வந்துடுவாங்க. அதோட எக்ஸாம்பிள் ஆயிரும். ஃபேமிலி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் வந்து ப்ரைமரி குரூப்பில் வந்துடுவாங்க. சரியா? உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து 60 இருப்பாங்கல்ல ஸ்ட்ரென்த்து, 60 மெம்பர்ஸோடையுமா நீங்கள் வந்து க்ளோஸாக இருக்கீங்க? அது மாதிரி ஸ்கூல், காலேஜ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோடையுமா நீங்கள் க்ளோஸாக இருக்க போகிறீங்க? இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ரைமரி குரூப்னா வந்து ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்ட ஓகே காலையில் நான் தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, பட் இதே இது நீங்கள் செகண்டரி குரூப்பில் ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜில் போய் முன்னாடி நின்றுட்டு நான் எனக்கு காலைல தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க? என்ன சொல்லுவாங்க? ஓகே, இன்ஸ்பெக்டர் சார் இங்கே ஒரே பைத்தியங்களா இருக்குன்றுவாங்க. ஓகே, உங்களை பார்த்து. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படி பேச மாட்டோம். ஓகேயா?
ஸோ அதனால வந்து இதுதான் செகண்டரி குரூப்னு சொல்ல வரேன். ஏன்னா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்காது. அதே காலேஜுக்கு அதே டெய்லி போயிட்டு இருப்பீங்க, ஆனா அங்க இருக்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியாது, உங்களை எல்லாருக்கும் தெரியாது. ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்லி எல்லார்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாது. நம்ம நமக்கு என்ன நீடு, நமக்கு என்ன ப்ராப்ளம், அதெல்லாம் அவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ண முடியாது. ஓகே, ஷேர் பண்ணா இது என்ன அது எல்லாத்தையும் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, யார் இது, யார்மா நீ அப்படின்ட்டுருவாங்க. ஓகேயா, ஸோ இதான் வந்து செகண்டரி குரூப். ஏன்னா ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க ஒரே ஐடென்டிட்டி என்ன, நாங்களாம் ஒரே காலேஜ்ப்பா, அவ்வளோதான். அது அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அதான் செகண்டரி குரூப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் குரூப். ரெஃபரன்ஸ் குரூப்னா என்னது, நம்ம நினைப்போம்ல, சே இவங்கள மாதிரி நம்ம இருந்தால் நல்லா இருக்கும், இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு கம்பேரிசனுக்காக வச்சுக்கிருவோம். கரெக்டா, இது ஸ்டடீஸ் இல்லாட்டி ஒரு ஒரு சினி ஆக்ட்ரஸ் அவங்களோட பியூட்டியில் அட்மயர் ஆகி இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்ப்பா அப்படி சொல்லி நம்ம வச்சுக்கிருவோம். ஓகேயா, அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி. ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து பசங்கன்னா வந்து ஓகே விஜய் அஜித் மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க. பொண்ணுங்க அப்படின்னா அது யாரு, பிரியங்கா மோகன், அந்த மாதிரி ஏதோ சில டாப் ஹீரோயின்ஸ் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் குரூப். நம்ம அந்த குரூப் போக மாட்டோம், பட் அந்த குரூப்போட நம்ம கம்பேர் பண்ணிக்கிடுவோம். நம்ம அந்த குரூப்ல இருக்க வி டிசையர். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் குரூப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் குரூப் அவுட் குரூப். இன் குரூப் அப்படின்றது என்னது, அது மெயின் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா வி ஃபீலிங். வி ஃபீலிங்னா எப்படி அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம அந்த என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது, இப்போ வந்து எனக்கு இந்த எக்ஸாம்பிள் பிடிக்காது, இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகே, கேஸ்ட் வந்து குரூப் இருக்கா, கேஸ்ட்ன்றது ஒரு இன் குரூப். சரியா, இப்போ என்ன சொல்லிப்பாங்க, எல்லாம் வந்து இப்படி காமனாக ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு இருப்போம். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஏதாவது ஒரு கேஸ்ட் வந்துருச்சுன்னா அந்த நம்ம ஜென்ரேஷன் இல்லை, பட் இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் வந்து என்ன சொல்லுவாங்க, உடனே ஓகே எங்க ஆளுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி மாறிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் பார்த்துருக்கீங்களா, அப்பயும் வந்துட்டு அந்த ஒரு இன் குரூப் ஃபீலிங் வந்துடும். நம்மளை அப்படி தனியாக வச்சு பார்ப்பாங்க. ஓகே, அதர் ஸ்டேட்டா அதர் லாங்குவேஜா அப்படி சொல்லிட்டு தனியாக வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து அந்த, ஏன்னா வந்து இது என்னோட நம்மளே அப்படி பண்ணியிருப்போம். ஓகேயா, நம்ம ஐ மீன் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு யாராவது வடக்கன்ஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க, வடக்கன்ஸ் அப்படின்னு ஓரங்கட்டுவீங்க இல்லையா, ஏன்னா அது வந்து அது இன் குரூப் வி ஃபீலிங். ஓகேயா, ஸோ அதனால அது அவுட் குரூப் யாரு, நமக்கு வந்து வடக்கன்ஸ் வந்து அவுட் குரூப். ஸோ அவங்களோட நமக்கு எந்த அட்டாச்மெண்ட்ஸும் இருக்காது. சரியா, அதான் அவுட் குரூப். நம்ம ஸ்டேட் பீப்புள் அல்லது நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் அல்ல நம்ம அந்த மாதிரினா வந்து என்ன செய்வோம், அது ஒரு வி ஃபீலிங் வந்துடும். யாருனே நமக்கு முன்ன பின்ன தெரிலனா கூட பரவாயில்ல. ஓகே, இப்போ ஒரு அதர் ஸ்டேட்ல போய் தமிழ் பேசுகிற ஆளை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆஹா தமிழா அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மூவிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மூவி மௌனராகம் பார்த்துருப்பீங்களா, இப்போ ராஜாராணி படத்தில் எடுத்திருந்தாங்க. பட் அது அந்த 90s வந்த மௌனராகம்ல கூட வந்துட்டு தமிழா தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு கத்திட்டே அதை சேஸ் பண்ணுவாங்க வண்டியை. ஸோ அது மாதிரி வந்துட்டு அந்த அட்டாச்மெண்ட், அந்த வி ஃபீலிங் இருக்குல்ல, என்னுடைய ஊர், என்னுடைய என்ன சொல்றது, என்னோட லாங்குவேஜ் அப்படின்ற அந்த வி ஃபீலிங் இருக்குல்ல, அதுதான் இன் குரூப். இன்னொரு வேற ஒரு அதர் லாங்குவேஜ், அதர் கம்யூனிட்டி, அதர் ஸ்டேட்காரவங்களை பார்க்கும்போது நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. ஓகே, பட் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க, இருந்தாலும் சொல்றேன் ஒரு குரூப்பா சொல்றேன். ஓகே, ஸோ இன் குரூப் அவுட் குரூப் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல். ஃபார்மல் இன்ஃபார்மல்ல என்னது, ஃபார்மல் அப்படின்ற போது நம்ம ஒர்க் பிளேஸ்ல இருக்க ரிலேஷன்ஷிப், ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற அந்த குரூப், அதுதான் என்னது ஃபார்மல். ஓகே, எப்படி அதை ஃபார்மல்னு சொல்றோம், ஏன்னா அது வந்து நம்ம வந்து சில வேர்ட்ஸ்ல தான் பேசுவோம். அங்கே போனோன்னா ஆஃபீஸ் போகிறோம்,
ஜாயின் பண்ணிட்டு போகிறோம், என்ன செய்வோம், எல்லாரையும் வந்து சார் மேம் அப்படின்னு கூப்பிடுவோம், ரைட்? இப்படி தான் பேசணும், இவ்வளோதான் லிமிட்டாக இப்படி தான் பேசணும், அவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஓகே, அங்கேயும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பட் இருந்தாலும் எல்லார்கிட்டையும் நம்ம அப்படி பேச முடியாது. ஓகே, அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த ஒர்க்கை நம்ம முடிச்சு தரணும். ஓகே, நம்மளோட அசிஸ்டன்ஸு நம்ம சொன்ன ஒர்க்கை முடிச்சு தரணும். இப்படியெல்லாம் வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப். ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு கோல் முடிகிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது, ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறது தான் வந்துட்டு என்னது, ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபார்மல் குரூப். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இன்ஃபார்மல் குரூப். இன்ஃபார்மல் குரூப்னா வந்துட்டு அது ஒரு குரூப் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் டீம். இப்போ ஏதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சேர்ந்துருப்பீங்க, ரைட்டா? அப்போ அதில் என்ன என்ன ஆகும், இப்போ ஏதோ ஒரு வாலிபால் டீமு, ஒரு ஃபுட்பால் டீமு, இல்லை கிரிக்கெட் இது ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, அதில் கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருந்துக்கலாம். ஓகே, அங்கே போய் எல்லாரையும் சார் மேம்லாம் கூப்பிட தேவையில்லை, பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். நீங்கள் அங்கே விளாட போகிறீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிடுவீங்க. ஓகே, ஆனால் அங்கேயும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அந்த டீம் ஒர்க் இருக்கும், ஒரு அப்ஜெக்டிவ் கோல் செட் பண்ணியிருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கும், எல்லாமே இருக்கும், குரூப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஹைரார்கி இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அது கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து ஒர்க் பிளேஸ் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்படிதான் அப்படிதான்னு சொல்லி ரொம்ப வந்து ரூல்ஸ் பவுண்டடா ஓவர் ரூல்ஸ் இருக்கும், பட் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு ஃபார்மலாக இருக்காது. ஏன்னா இட்ஸ் அ பிளே டீம், அவ்வளோதான். ஓகே, மீறிட்டாலும் ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஃபார்மல் குரூப். சரியா? இப்போ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் குரூப் நம்ம பார்த்துட்டோம். ப்ரைமரி குரூப், செகண்டரி குரூப், ஓகே, ரெஃபரன்ஸ் குரூப், இன் குரூப், அவுட் குரூப், ஃபார்மல் குரூப், இன்ஃபார்மல் குரூப். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸோடு எழுதுங்க. சில இதுக்கு எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துலலாம் மென்ஷன் பண்ணலை, பட் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து வெறும் சைட் ஹெட்டிங்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். சைட் ஹெட்டிங்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு அதில் கீழே 4 லைன் எக்ஸ்பிளைன், இல்லை 2 லைனோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அதையும் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு நீங்கள் எழுதுங்க. ஓகே, ஸோ தட் யூ கேன் ஸ்கோர் வெல். புரிஞ்சிருச்சா? ஓகே, அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இந்த பிரின்சிபல்ஸ், ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, and if you love learning with Prabha, then you subscribe my channel. Okay, wait for the next video. Thank you. All the best for your exams.